ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 161வது ஸ்லோகம். 4 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. காரியகாரண நிர்முக்தா, காமகேளி தரங்கிதா, கனல் கனகதாடங்கா, லீலா விக்கிரகதாரிணி இப்படின்னு 4 நாமங்களை சொல்லிண்டு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்ட ஆதிபராசக்தியா இருக்கிற தேவி காமேஸ்வரனான மகாதேவனோடு திருவிளையாடல்கள், அந்த திருவிளையாடல்களுக்கு சக்தி கொடுக்கிற தேவி, மின்னித்தளங்கிற சொர்ண குண்டலங்கள் அணிஞ்சிருக்கிற தேவி, விளையாட்டாயிட்டு அவதாரங்கள் எடுக்கிற தேவி, இப்படி எல்லாமாக்கும் தேவிய வாக்தேவிகள் துதிக்கிறார். காரிய காரண நிர்முக்தா, காமகேளி தரங்கிதா, கனல் கனகதாடங்கா, லீலா விக்கிரகதாரிணி. 8 அக்ஷரங்களோடு கூடின 4 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. 862லேருந்து 865 வரைக்குமான நாமங்களாக்கும் இதுல இருக்கு. 862வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் காரியகாரண நிர்முக்தா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் கூப்பிடுறா. ஒரு காரியம் உண்டாகணுமானா காரணம் அப்படிங்கிறது மஸ்ட். காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்ட தேவி சாட்சியாயிட்டு எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறா. பிரத்யட்சமாயிட்டு இந்த பிரகிருதியில இருக்கிற ஒரு விஷயத்தோடும் காரியமாயிட்டோ காரணமாயிட்டோ பிரவர்த்திக்காத்த தேவி. காரியங்களுக்கும் காரணங்களுக்கும் அப்பாற்பட்ட அம்பிகை. எந்த ஒரு விஷயத்துக்கும் காரியமும் இருக்கும் காரணமும் இருக்கும். காரியம் அப்படின்னா எஃபெக்ட், காரணம் அப்படின்னா அந்த எஃபெக்டுக்கு உண்டான ரீசன். காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இருந்தாதான் ரியாக்ஷன் அப்படிங்கிறதும் இருக்கும். பிரபஞ்சம் அப்படிங்கிறது காரியமாக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற காரியத்தோடு காரணம் அப்படிங்கிறது பிரம்மமாக்கும். நம்ம ஜனிக்கிறோம், அது காரியமாக்கும். நம்மளோட அப்பா அம்மாவாக்கும் நம்மளோட ஜனனத்துக்கு காரணம். நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது காரியமாக்கும். காரணமா இருக்கிற சரீரத்தை ஆக்கும் இங்க ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா காரியங்களோடும் காரணம் அப்படிங்கிறது பிரத்யட்சமாயிட்டு தெரியணும் அப்படின்னு கிடையாது. அதிருஷ்ய சக்திகள் இருக்கு. மூச்சு காத்து அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நம்மளோட கண்ணால அதை காணறதுக்கு சாதிக்காது. சூடு அப்படிங்கிற அனுபவம் இருக்கு.
கண்களால சூட காணறதுக்கு சாதிக்காது, அந்த சூடுக்கு காரணமாயிருக்கிற அந்த நெருப்பத்தான் காணறதுக்கு சாதிக்கும். வலி அப்படிங்கிறது நம்மளுக்கு அனுபவமாக்கும். வலிய கண்ணால காணறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. இப்படி கண்ணால காணக்கூடிய விஷயங்களும் கண்ணால காண முடியாத விஷயங்களும் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த பிரகிருதி. அப்படி இருக்கிற காரிய காரணங்களுக்கு உட்பட்ட இந்த பிரகிருதி, இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. அதனாலேயாக்கும் இங்க காரிய காரண நிர்முக்தா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய துதிக்கிறார். 863வது நாமம், 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. காமகேளி தரங்கிதா. சக்தியோடு கூடி சேர சிவனுக்கு சலனசேஷி கொடுக்கிறவள் தேவி. காமேஸ்வரனாயிருக்கிற சிவனோடு கூடி சேர்ந்து தரங்கமாயிட்டு இருக்கிறவள், சக்தி தரங்கமாயிட்டு இருக்கிறவள். பிரபஞ்சத்திலே இருக்கிற உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் வம்சத்தை வர்த்தனை பண்றது, அதுக்கான காம விசாரங்களை உண்டாக்குறது தேவியாக்கும். அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உண்டாக்குறது தேவியாக்கும். பிரகிருதியே தான் தம்பதிகளில காமம் அப்படிங்கிற விகாரத்தை சிருஷ்டிக்கிற அம்பிகை. பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல பகவானோடு விபூதி யோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார் 28வது ஸ்லோகத்துல, பிரஜனஹா ச அஸ்மி கந்தர்பஹா அப்படின்னு. சந்தானங்களை ஜனிப்பிக்கிறதுல காமதேவனும் நானாக்கும் அப்படின்னாக்கும் பகவான் சொன்னது. ஆயுதானாம் அகம் வஜ்ரம், ஆயுதங்களில வஜ்ராயுதம் நானாக்கும். தேனூனாம் அஸ்மி காமது, மாடுகளில காமதேனு நானாக்கும். பிரஜனஹா ச அஸ்மி கந்தர்பஹா, சந்தானங்களை ஜனிப்பிக்கிறதுல அந்த ஆக்ரகங்களை உண்டாக்குற காமதேவன் அப்படிங்கிறது நானாக்கும். சர்ப்பானாம் அஸ்மி வாசுகி, உக்ர விஷம் இருக்கிற சர்ப்பங்களில வாசுகியும் நானேதான் அப்படின்னு பகவான் தன்னோட விபூதிகளை வர்ணிக்கிறார். உயிரினங்களோடு ஜனனத்தை ஜனனம் அப்படிங்கிறது உண்டாக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தை கொடுக்கிறது காமதேவனாக்கும். அந்த காமதேவன் நானாக்கும் அர்ஜுனா அப்படின்னாக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். பிரஜா உல்பாதனம் நடத்துறதுக்கான ஆக்ரகம் அதை கொடுக்கிற தேவன் காமதேவன் நான் தான்.
சிவனும் சக்தியும் ஒரே சரீரத்துல இருக்கா. பலவிதமான சிந்தனைகள் நமக்கு உண்டாகும். வாழ்க்கையில பலதும் நினைச்சு நம்ம சிந்திப்போம். அந்த சிந்தனைகளில குழந்தைகளை ஜனிப்பிக்கணும் அப்படிங்கிற காமதரங்கம், அப்படி ஒரு ஆக்ரஹ அலை, தரங்கம் ஜனன அலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கான சக்தியை கொடுக்கிறது காமகேளி தரங்கிதையா இருக்கிற தேவியே தான். மகாமாயையோடு திருவிளையாடலாக்கும் பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கிறது. அதனாலேயாக்கும் வாக்தேவிகள் இங்க தேவிய காமகேளி தரங்கிதா அப்படின்னு கூப்பிட்டது. 864வது நாமம், 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் கனல் கனக தாடங்கா. நன்னா ஜொலிக்கிற, மின்னித்தளங்கிற, சொர்ணத்தால இருக்கிற கம்மல் போட்டுருக்கிற, ஜிமிக்கி கம்மல் போட்டுருக்கிற அம்பிகை, லலிதாம்பிகை. தேவியோடு கர்ணாபரணத்துக்கே ஒரு அழகு வரது. தேவியோடு அந்த கர்ணத்துல இருக்கிற காரணமாயிட்டு ரொம்ப ரொம்ப அழகியாக்கும் லலிதாம்பிகை. அழகியாயிருக்கிற லலிதாம்பிகையோடு காதுகளிலே நன்னா ஜொலிச்சு நிற்கிற கம்மல், தேவியோடு அழகினால அந்த கம்மலுக்கு அழகு கூடுறது. குழந்தைகளுக்கு காது குத்தி காதுல கம்மல் போடுற ஒரு ஆச்சாரம் இருக்கு. ஷோடச ആചാരങ്ങളിലെ ഒന്നാക്കും ഇത്. കർണവേദം ഷോഡശ സംസ്കാര കർമ്മമാക്കും ഇത്. അഴകുക്കും ആരോഗ്യത്തുക്കും കാതുകുത്തി കമ്മൽ പോടുறது நல்லது அப்படின்னாக்கும் பூர்வீகர்கள் தீர்மானம் பண்ணினா. தேவியோடு கர்ணாபரணத்திலேந்து பிரவாகமாயிட்டு வர அந்த பிரகாசம் பக்தர்களோடு மனசை தேவியில அட்ராக்ட் பண்றது. மனசை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஆபரணங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. கர்ணாபரணம், கண்டாபரணம், நாசிகாபரணம் அப்படின்னு பலவிதமான ஆபரணங்களாக்கும் தேவி போட்டுருக்கா. தேவியோடு சதுஷ்டி உபசார பூஜையில கர்ணாபரண சமர்ப்பணமும் இருக்கு. എണ്ണൂറ്റി 65வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം ലീലാ വിഗ്രഹധാരിണി. நொடி இடையில விளையாட்டாயிட்டு
பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கிற தேவி. பிரபஞ்சத்தை தேவி சிருஷ்டிச்சு பரிபாலிச்சு சம்ஹாரம் பண்றா. தேவியோடு திருவிளையாடலாக்கும் இது லீலாவிலாசம். ഓരോ തിരുവിളയാടലുകൾക്കും ഓരോ രൂപത്തെ ദേവി സ്വീകരിக்கிறா. விக்கிரகம் அப்படின்னா ரூபம் அப்படின்னு அர்த்தம். லீலா விக்கிரகம் பல பாவத்தில் இருக்கு. தேவி உபாசகர்களுக்கு விருப்பமான தேவியோடு ரூபத்தை செலக்ட் பண்ணலாம். பக்தர்களுக்கு எந்த மாதிரி ரூபமாக்குமோ பிரியம் அந்த ரூபத்தை செலக்ட் பண்ணி தியானிக்கலாம். தேவியை தியானிக்கிறத உபாசகனோட மனசுல தெளிஞ்சு நிற்கிற மாதிரி பல ரூபங்களில தேவிய மனசுல தியானிக்கலாம். ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ ആരംഭത്തിലെ നമ്മൾ ധ്യാന ശ്ലോകങ്ങളെ എല്ലാം பார்த்ததாக்குமே. അരുണാം കരുണാതരംഗിതാക്ഷീം ധൃതപാശാങ്കുശപുഷ്പബാണചാപാം അണിമാദിഭിരാവൃതാമയൂഗൈ அஹமித்யேவ விபாவயே பவானி. இப்படி இருக்கிற தியான ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு தியான ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு ரூபத்திலேயாக்கும் தேவியை வர்ணிக்கிறது. கருணாரசம் ரொம்பி வழியற சிகப்பு கண்களோடு கூடின தேவி. தேவியோட கண்களில இப்படி கருணை அப்படிங்கிற ரசம் ஒழுகிறது. பாசம், அங்குஷம், பூக்களால இருக்கிற சரம், அதே மாதிரி கரும்பால இருக்கிற வில்லு, இதெல்லாம் கைகளில தரிச்சுட்டு இருக்கா இந்த தியான ஸ்லோகத்துல தேவி. அப்படி இருக்கிற தேவிய அக்கும் இங்க தியானிச்சது. அனிமா கரிமா இப்படி இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகளும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அதே மாதிரி ഗണപതിയും സുബ്രഹ്മണ്യ സ്വാമിയും പഞ്ചബ്രഹ്മர்களும் 64 கோடி யோகினிகளும் கூடி நிற்கிற அந்த பவானி தேவியை நான் மனசுல சங்கல்பிக்கிறேன் அப்படின்னாக்குமே தியான ஸ்லோகத்துல நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். துஷ்ட நிகிரகத்துக்காயிட்டு தேவி பல ரூபத்திலையும் அவதாரம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கிற தேவியோடு எல்லா அவதாரங்களும் திருவிளையாடல்களே தான். பலவித ரூபத்தில தேவி அவதாரம் பண்ணியிருக்கா. காளியாயிட்டும், பார்வதி தேவியாயிட்டும், சரஸ்வதி தேவியாயிட்டும், லக்ஷ்மி தேவியாயிட்டும், இப்படின்னு எத்தனை எத்தனை அவதாரங்களாக்கும் தேவி எடுத்திருக்கா. அதனாலேயே வாக்தேவிகள் தேவியே லீலா விக்கிரகதாரிணி அப்படின்னு கூப்பிடுறான். திருவிளையாடல்கள் நடத்துறதுக்காயிட்டு பலவித ரூபம் எடுத்தவளே